எல்லோருக்கும் வணக்கம். தெளிவகம். இன்றைக்கு நாங்கள் ஒரு தலையங்கத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஐரோப்பாவுக்குள்ளே என்ன உள்நாட்டு போரா, இது ஒரு சூரிச் சைத்துங்கில் வந்த ஒரு தலையங்கத்தின் ஒரு கட்டுரையின் சுருக்கம். இந்த கட்டுரை என்னத்தை சொல்லுது, இதிலிருந்து நாங்கள் என்ன மாதிரி இந்த கட்டுரையை பார்க்கணும் என்றதின் தெளிவகத்தின் பார்வை தான் இது. முதலாவது நின்றால் ஒரு 18ஆம் தேதி ஜூலை மாதம், அதாவது கடந்த சனிக்கிழமை வந்த சூரிச் சைத்துங்கில் வந்த ஒரு கட்டுரை என்னன்னு சொல்லிச்சுன்னா, தங்கண்ட வீட்டு வாசலுக்குள்ளேயே பிரச்சனை வந்துட்டு தான். இதுதான் தலையங்கம், இதுதான் முக்கியமான விஷயம். என்ற பேசுபொருள் தான் நமது வீட்டு வாசலில் உள்நாட்டு போர் என்று பார்க்க. இப்போ ஐரோப்பா நாடுகளில், அதாவது ஜெர்மன், சுவிஸ், அதாவது மன்னிக்கணும், ஃப்ரான்ஸ், அயல் நாடுகளில், சுவிஸ்லேயும் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள், ஏனைய நாடுகளில், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வந்து மிகவும் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதாவது வன்முறை சம்பவங்கள், அதுவும் முக்கியமாக புலம்பெயர்ந்த மக்களால் ஏற்படுத்தப்படுதுன்றது தான் அவன்ற முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது இந்த கட்டுரைன்ற. இதில் நீங்களும் அறிஞ்சிருக்கலாம், இந்த ஜெர்மன்லேயும் ஒரு தாதியோரால் வன்புணர்வுக்கு உள்ளாக்குறது, கத்தி குத்து, வேறு தெருவில் கார்களை எரிக்கிறது, இப்படி என்ற ஒரு பெரியொரு வன்முறைகளை கொண்டு வர சம்பவங்கள் நடக்குது. உண்மை. அதை நாங்கள் எந்த விதத்திலேயும் நியாயமாகவோ அது சரியென்றோ ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதால் இந்த கட்டுரையிலும் அதைத்தான் சொல்லினோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, அதால் சாதாரண மக்களும், இதில் சம்மந்தப்படாத மக்களும் அதால் படுகினம். அது சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்கி கொள்ள முடியும். அதனுடைய இதில் அவைகள் சொல்கிற விஷயம் சரி, அதைத்தான் அவைகள் முக்கியமாக சொல்லினோம். என்னென்னா, இதை அந்த புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆக்களை, அதாவது எங்களை போலி ஒரு ஆக்களை ஐரோப்பிய அரசுகள் அவைகளை சரியான முறையில் வழிநடத்த இல்லைன்னு, இந்த கட்டுரையாளர்கிட்ட கருத்து தான் வழிநடத்த இல்லைன்னு சொல்லியும், அவைகளே இந்த கலாச்சாரத்தோடையும் பண்பாட்டோடையும் ஒன்றித்து வாழக்கூடிய அளவுக்கு வழிவகை செய்ய இல்லைன்னு சொல்லியும், அதுதான் அளவுக்கு அதிகமாக அகதிகளை உள்வாங்கினது என்று சொல்லியும், அதுக்கான வேலை திட்டங்களை சரியான முறையில் செய்ய இல்லையோ என்று சொல்கிற ஒரு பார்வை தான் இந்த கட்டுரை என்ற முக்கிய சாராம்சமாக இருக்குது. அப்போ இதில் இந்த கட்டுரையாளர் சொல்லுகிற விஷயங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வன்புணர்வுகளோ கத்தி குத்துகளோ அதுகள் சரி. ஆனால் இந்த புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஏனைய ஆசிய, ஆப்பிரிக்க, மத்திய கிழக்கு சேர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம்னா இதுக்கான காரணம் என்ன தேவைக்காக இங்கே எல்லாருமே குவியினம் ஐரோப்பாவுக்குள்ள? இதுக்கான புறச்சூழல் என்ன, ஆழமான இந்த வரவுக்கான ஆழமான காரணம் என்ன, அதுக்கான உண்மையான காரணம் என்ன? அது கடந்த காலங்களில் சரி, இப்போ நிகழ்காலங்கள்லேயும் ஐரோப்பிய, அமெரிக்க, இந்த மேல் குலகம் என்று சொல்லக்கூடிய இவியல் வச்சிருக்கிற அரசியல் கொள்கைகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் வியாபார தந்திரங்களும், அதுக்காக அவியல் செய்து கொண்டிருக்கின்ற நகர்வுகள் தான் அந்த ஐரோப்பாவை தேடி அந்தந்த தேசங்களில் இருந்து இந்த நாட்டுக்கு வருகின ஆக்கள். அதிலே ஒரு ஆக்கள்லாம் நாங்கள். இப்போ இதில் தெளிவகத்தின் ஒரு பார்வை தான், இது ஒரு கேள்வி தான். அப்போ இதில் உண்மையில் அங்கே இருந்து நாங்கள் இப்போ எங்களை எடுத்துக்கொண்டாலே, இப்போ இதில் உண்மையில் நாங்கள் அறிஞ்ச மட்டில் எங்கெண்ட நாட்டு மக்கள் இப்படியான வன்முறைகளில் ஈடுபடுறதா குறைவு. ஆனால் அப்படி இருந்தும் சில செய்திகளை நாங்கள் அறிகிறோம் தானே. சில அதுகள் ஒரு தனி மனுஷர் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வருதொழியோ இப்படி ஒரு கும்பலாவோ அல்லது பெரிய ஒரு வன்முறைகளை செய்கிற அளவுக்கு இல்லை.
அப்படி இருந்தாலும் சிலது ஒன்று ரெண்டு இப்போ வர வந்து ஒன்று இருக்கு. இப்போ இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும் விஷயத்துக்கு வர கேள்வி தெளிவகத்தின் பார்வை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ எங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அங்கே இருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பாவுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன காரணத்துக்காக வந்தாங்க, என்ன பிரச்சனை எங்கள் நாட்டில்? இந்த பிரச்சனை ஐரோப்பாவுக்கு தெரியாதா? சரி, உங்களுக்கு தெரியும் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்ட்டு. 2009 வரைக்கும் நீங்கள் ஏதோ இதுக்குள்ள நாங்கள் அரசியலை சேர்க்கிறோம் அல்லது அந்த அரசியலுக்குள்ள நாங்கள் போவாட்டியும் இந்த 2009 உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பயங்கரவாதம் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அங்கே அதோடு சேர்த்து 1.5 லட்சம் மக்களையும் அழிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்று வரைக்கும் அங்கே ஒரு நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்றக்கூடிய ஒரு மீள் கட்டமைப்பொண்ட செய்கிறதுக்கு இந்த மேற்குலகமோ யாரெல்லாம் அந்த அழிவுக்கு அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களால் எடுக்கப்படையில்லை தானே. அப்போ எடுக்கப்படாத காரணத்தால் தானே இங்கேயும் திரும்பவும் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் இங்கே வர வேண்டி இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவத்தின் பார்வை தான். அப்போ இதுக்கு ஒரு ஆழமான ஒரு பார்வையை பார்த்து இதுக்கான ஒரு உண்மையான தீர்வை கண்டால் இதில் இருந்து இங்கே யார் வெளிநாட்டில் அந்தந்த நாடுகளில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வாழணுமென்று விருப்பப்படுறவே எத்தனை வீதம் குறையும், இவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்போ இது எல்லாம் இந்த கட்டுரை பேச இல்லை, இது இப்படி ஒரு பார்வையோடு பார்க்கவும் இல்லை. இதில் மேலோட்டமாக என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், வெளிநாட்டுக்காரரால் ஐரோப்பாவில் வாழ்கிற அங்கன்ற மக்களுக்கு இந்த நிம்மதிக்கு அவன் வீட்டு வாசலுக்குள்ளேயே பிரச்சனை வந்துட்டுது. சரி, அது நியாயம் இல்லைத்தான், உண்மைதான், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், அது பொலியான விஷயம்தான். இதில் இந்த கேள்விக்கான பதிலை தெளிவகம் கேட்குது, தெளிவகத்தின் பார்வையில் இப்படி இருக்குது. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை உண்மையை நீங்கள் சரியான முறையில் விளங்கி கொண்டு இதுக்கான உங்களுடைய சிந்தனையை நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுடைய அந்த பொறுப்பை தெளிவகம் ஒப்படைக்குது. இது தெளிவகத்தின் ஒரு கேள்வி அல்லது ஒரு பார்வை தான். இதை இந்த மேற்குலகம் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் ஒரு பலத்தோடு இருக்கக்கூடிய ஆக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் ஆணி வேருக்கு இவைன்ற உதவி ஒத்தாசை எவ்வளவு தூரம் இருக்குது, அதன் காரணமாக தான் புலம்பெயர்ந்து வருகினம்ன்றதை பற்றின ஒரு விடயம் கூட இந்த கட்டுரையில் வந்ததாக தெரியவில்லை. விரும்பினால் உண்மையிலே இந்த கட்டுரையை நீங்களும் எடுத்து பார்க்கலாம். இந்த கேள்விக்கு ஆனால் பதிலை நீங்களே சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாங்கோ, நல்லது, மகிழ்ச்சி. நாங்கள் நீண்ட நேர பதிவுகளை போடையில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். இதுக்கான சிந்தனையை உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டு நாங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம். நல்லது, மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம்.